என்ற நம்பிக்கையுடன் சிங்கை நகரத்தாரின் தமிழ்தாகம் கனிந்திட சிறப்புற ஆண்டுதோறும் இலக்கியத்திற்கு தனி மேடை அமைக்கும் சிங்கப்பூர் நகரத்தார் சங்கத்திற்கு வாழ்த்துடன் கூடிய முதல் வணக்கம். நகரத்தார் இலக்கிய விழாவினை சிறப்பிக்க உவகையுடன் கடல் கடந்து வந்திருக்கும் விருந்தினர்கள், படைப்பாளிகள் அனைவருக்கும் வரவேற்பு வழங்கும் அன்பு வணக்கம். கவிதைகள் பல படைத்து மேடைகள் பல கண்டு சிங்கப்பூர் நகரத்தார் தமிழுலகில் தங்களுக்கென தனியிடம் வைத்துள்ள சககவி தோழர்களுக்கு நட்பு நல்கும் நல்வணக்கம். சன் டிவி, விஜய் டிவி தீபாவளி விறுவிறுப்பு அனைத்தையும் ஒதுக்கி வைத்து அழகான சனிக்கிழமை மாலைதனை தமிழுக்கு முழுதாய் தந்துள்ள அவையோடு உங்களுக்கு நன்றி கலந்த பணிவான வணக்கம். கவியரங்கு அவைதனிலே கவிதை ஒன்றை படைத்திடும் கனவு சிங்கை நகர் முருகன் வளாகத்தில் நனவானது நான் பெற்ற வேறு. நம் முன்னோர் வென்ற கலைகளை ஆராய்ந்து எழுதிடும் நல்வாய்ப்பு. இயன்றவரை முயன்றுள்ளேன், பிழைகள் இருப்பின் பொறுத்தருள்கள். இது என் முதல் முயற்சி, ஆதலால் கொஞ்சம் சலுகை வேண்டும். மேலும் இன்று என் பிறந்த நாள், ஆகவே உங்கள் இதயம் கணிந்த நான் வாழ்த்தும் வேண்டும். கலையுலகில் நகரத்தார் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நம் இனத்தவரின் கலை திறனுக்கு நிறையவே உள்ளது சிறப்பு. தனித்துவம் வாய்ந்த நகரத்தார் மகத்துவத்தை இவ்வுலகம் பாராட்டுவதில் ஏதுமில்லை வியப்பு. நகரத்தார் கலைப்பெருமை நாடறிந்த ரகசியம். முருகனை தொழுவதில் ஆகட்டும், கடைபிடிக்கும் சிக்கனத்தில் ஆகட்டும், கட்டிடம் கட்டுவதில் ஆகட்டும், விதவிதமாய் சமைப்பதில் ஆகட்டும், விமரிசையாய் கொண்டாடுவதில் ஆகட்டும், தலைமுறைகளை நினைவு கூறும் விலாசங்களில் ஆகட்டும், நகரத்தாரின் நேர்த்தி ஊரறிந்த ஒன்று. கலை நுணுக்கத்தோடு எதையும் அனுப்புவது நம் பாரம்பரியத்தில் வேரூன்றிய ஒன்று. நகரத்தார் வெற்றி கொண்ட கலைகளுள் நான் எடுத்துக் கொண்டது 4: கட்டிடக்கலை, கைவினைக்கலை, திரைப்படக்கலை, சமயக்கலை. கட்டிடக்கலை காலத்தை வென்று நிற்கும் நம் கட்டிடக்கலையை முதலில் நம்புகிறேன். நாட்டுப்புறத்தில் கோட்டை கட்டி வாழ்ந்தவர்தான் நாட்டுக்கோட்டை நகரத்தார். நாம் மக்களை புத்திய புது பரிமாணம் என்றும் வியத்தகு அழகிய பிரம்மாண்டம். கலைநயத்துடன் கூடிய கட்டிடங்கள், காலத்தால் அழிந்திடாத நினைவு சின்னங்கள். வெளிநாட்டு கட்டிட சிற்பிகளும் பிரமிக்கும் கட்டுமான நுணுக்கங்கள், மேலோங்கிய அதிசயங்கள். 1000 ஜன்னல் வைத்த வீடு, 300 டன் பர்மா தேக்கால் இழைத்த வீடு, ஆத்தங்குடி கற்களால் அலங்கரித்த வீடு, பழுங்கு தரையோடு பளபளக்கும் வீடு என்று நம் பெருமை உலகிற்கு சொல்லும் வீடுகள் பல. நம் பாட்டையாக்கள் கட்டி வைத்த பிரம்மாண்ட கோட்டைகள் நம் பெருமை வளர்க்கின்றன தமிழ் சினிமாக்கள் வாயிலாக. நம் வீடு ஒன்று இன்று மாறிவிட்டது சுற்றுலா பயணிகள் விரும்பும் நட்சத்திர விடுதியாக. நம் முன்னோர்கள் ஒன்று கூடி உண்டு வாழ்ந்த கட்டிடங்கள் கூட இன்று பொருளீட்டும் காலம் இது. ஆட்கள் இல்லா கட்டிடங்களாய் ஆகி போனாலும் அதில் ஜீவன் இன்னும் அகலவில்லை, அதன் பாரம்பரியம் இன்னும் மாறவில்லை. நாம் மனது வைத்தால் என்றும் மாறப் போவதும் இல்லை. நகரத்தார் நண்பர்களே, நாம் மனது வைத்தால் என்றும் மாறப் போவதும் இல்லை. கைவினைக்கலை நம்மவர் கைவினை பொருட்கள் எல்லாம் ஐயமின்றி காண்பவர் கண்கவர். ஒரே ஒரு செட்டி நாட்டு திருமணத்தில் பரப்பிய சாமான் கண்டால் நகரத்தார் கைத்திறன், கலைத்திறன், செயற்திறன் அனைத்தையும் கண்டுவிடலாம். காண்பவர் மனதை கொள்ளை கொண்டு விடலாம். அனைத்தையும் கண்டுவிடலாம், காண்பவர் மனதை கொள்ளை கொண்டு விடலாம். பகட்டான கொட்டான், பளபளக்கும் கூடை, பிஞ்சு குழந்தைக்கும் பூத்துண்டு, அழகு மேம்படும் பிளேட்டு விளக்கு, சடங்குகளை அலங்கரிக்கும் அலங்கார தடுக்கு, நளினம் மிளரும் பூத்தையல் வேலை, பாசிமணி உரைகளிட்ட கண்ணாடி சீட்டா என சாமான்கள் பல உண்டு. அனைத்திலும் அழகுண்டு. சமயக்கலை அடிப்படை தேவையான ஒன்று. நம் இனத்தை இவ்வுலகம் நினைக்க வைக்கும் ஒன்று. போதுமென்று மனிதன் மனமுவந்து கூறும் ஒன்று. பசிக்கெனவும் ருசிக்கெனவும் நாம் புசிக்கும் உணவு. அருஞ்சுவையுடன் அதை படைக்கும் சமையலும் ஓர் திறந்தால் அன்றாடம் அடுக்கலையில் அரங்கேறும் அற்புத கலைதான். அக்கலையில் நம் செட்டு நாட்டு பெருமைகள் பல பல. இங்கே பாங்காய் நான் பரிமாறுவது சில. நகரத்தால் சமூகத்தில் மட்டுமின்றி நம் சமையல் அனைத்து தரப்பினரையும் ஈர்ப்பதில் ஏதுமில்லை வியப்பு. அஞ்சப்பெரும் ஆசி மசாலாவும் உலகளாவிய உள்ளிட்டுவது செட்டிநாட்டு சமையலுக்கு கிடைத்த சிறப்பு. பணியாரத்தில் பல வகை, அதில் வெள்ளை பணியாரம் உயர்வகை. ஆட்சிமார்களுக்கு சவாலிடும் ருசியான சமையல் விந்தை. இன்றும் ஆட்சிமார்களுக்கு சவாலிடும் ருசியான சமையல் விந்தை. கருவிகள் ஏதுமின்றி, அளவுகோல் கையிலின்றி ஆட்சிமார் சுற்றிடுவர் சுவையான சுற்றுமுறுக்கு. எத்தனை சுட்டாலும் விசிறில்லாத வட்டம், அளவெடுத்து வைத்தார் போல் அனைத்தும் ஒரே விட்டம்.
மாப்பிள்ளை பலகாரத்தில் முன்னிருக்கும் கைமுறுக்கு, பால் பணியாரம், மசாலைச்சீயம், பச்சை தேங்குழல், கந்தர்ப்பம், கும்மாயம், உப்புக்கண்டம், மனகோலம், மாவுருண்டை என சொல்லிக் கொண்டே போகலாம் செட்டிநாட்டு சிறப்புகளை. ஆனால் ஏறிக்கொண்டே போய்விடும் நேரம் மட்டுமில்லை, உங்கள் பசியும் கூட. அதனால் நிறுத்திக் கொள்கிறேன். நகரத்தாரின் சமையல் வளர்க்கிறார். குழந்தையும் முதலில் அறிவது, எல்லாவற்றையும் விஞ்சி நிற்பது, உடனடியாய் புகழோடு பொருளும் ஈட்டித் தருவது, பட்டியொட்டி எல்லாம் பரிச்சயம் ஆக வைப்பது திரையுலகம். அது பல பேருக்கு புரியாத மாயாஜாலம், புரிந்து கொண்டு கையாள்பவருக்கு வர்ணஜாலம். வல்லமை படைத்த அக்கனவுலகில் நம் நகரத்தார் பெருமை விளங்கச் செய்தவர் பலருண்டு. இத்தொகுப்பில் அவரில் சிலரும். தமிழுக்கு ஆசானாய், பாட்டுக்கு அரசனாய், நம் இனத்திற்கு அழியாத பெருமையும் என்றும் அகலாத புகழும் சேர்த்த சிறுகூடல்பட்டி முத்தையா கண்ணதாசனாய் உருவெடுத்து தமிழ் திரையுலகில் கோலோச்சி படைத்திட்டான் சரித்திரம். இப்புவியெல்லாம் நம்மினத்து புகழ்பாட வைத்தது அவன் மகத்துவம். அரிய விருதுகள் குவித்தவன், அரசவை கவியாய் உயர்ந்தவன். கவியரசன் கண்ணதாசன் எங்குலத்தைச் சேர்ந்தவன் என காலமெல்லாம் நம்மை பெருமை கொள்ள வைத்த ஒரு மாமனிதன். கவியரசன் கண்ணதாசன் என் குலத்தைச் சேர்ந்தவன் என காலமெல்லாம் நம்மை பெருமை கொள்ள வைத்த ஒரு மாமனிதன். வட்டி கடையில் மட்டுமின்றி செட்டிமார்கள் எத்துறையானாலும் சிறப்பாய் தொழில் புரிய முடியும் என்று திரையுலகில் முத்திரை பதித்து தன் ஈழெழுத்து விலாசத்தை உலகறிய வைத்தவர் நம்மினத்து பண்பாளர் நல்லதிரு ஏவி. கதராடை உடுத்தி எளிமைக்கு உவமையாய் வாழ்ந்த அற்புத மனிதர் உயர்திரு ஏவிஎம். உலகிலேயே வைர விழா காணப்போகும் ஒரே திரைப்பட கூடம் அவர் நிறுவிய ஏவிஎம் கூடம். பெரிய திரை மட்டுமின்றி சின்ன திரையிலும் தனித்து விளங்கும் ஏவிஎம். ஏவிஎம் என்னும் சகாப்தம் வரும் நூற்றாண்டுகளிலும் தொடரும் என்பது சர்வ நிச்சயம். வளையவட்டியின் வேந்தன், தமிழின் மைந்தன் வலம்புரி சோமநாதன். கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, இயக்கம் என பல துறைகளில் வெற்றி கண்ட நகரத்தாரில் ஒரு அஷ்டாவதாரம். மற்றும் SP முத்துராமன், ராமநாராயணன், பஞ்சு அருணாச்சலம், காரைக்குடி நாராயணன், வசந்த். திரையுலகில் வெற்றியோடு இன்றும் வலம் வரும் நாளறிந்த நகரத்தார்களில் சிலர். நண்பர்களே, கலையுலகில் நகரத்தார் ஆற்றிய கடமைகளை, பெற்ற பெருமைகளை தொகுத்துரைத்தேன் உங்களுக்கு இதுவரை. இவையாவும் சரித்திரங்கள், கடந்த கால வெற்றி கதைகள். சரித்திரங்கள் கேட்டால் பரவசம் உண்டாகும். ஆனால் கேட்டு கேட்டு பரவசம் மட்டுமடைய இது ஒளி 96.8 நம் வாழ்வு. நகரத்தார் சமூகத்தின் எதிர்காலம். ஆகவே பயனடையும் முறை காண்போம், நம் கலைத்திறன் வளர்கின்ற வழி காண்போம். இதுவரை ஒரு நூற்றாண்டில் ஒரே ஒரு கண்ணதாசன் மட்டுமே நமக்கு சொந்தம். நண்பர்களே, நாம் முனைந்திட்டால் ஒன்றல்ல 100 கண்ணதாசன்கள் நாளை உருவாகலாம். நாம் முனைந்திட்டால் ஒன்றல்ல 100 கண்ணதாசன்கள் நாளை உருவாகலாம். முறையே நம் பிள்ளைகளை ஊக்குவித்தால் தாளாற்று பாடும் நம் ஆட்சிமார்கள் பின்னணி பாடகியாய் பரிணமிக்கலாம். கதை சொல்லும் நம் சிறார்கள் சமூகம் போற்றும் கதாசிரியர்களாகலாம். சொற்களம் வெல்லும் நம் சொல் வேந்தர்கள் தங்கள் பேச்சால் உலகை வெல்லலாம். பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். படிப்புக்கு கொடுக்கும் அக்கறையில் பாதியேனும் நீங்கள் கற்கும் கலை திறனுக்கு கொடுங்கள். அத்திறனை திறம்பட வெல்லும் வெற்றியை உங்கள் பிஞ்சி இதயத்தில் ஆழ பதிந்திடுங்கள். வெற்றி நிச்சயம். பள்ளிக்கூடத்தில் ஆகட்டும், நகரத்தார் சங்க விழாவாகட்டும், கூச்சம் கலைந்து பங்கெடுங்கள். கற்கும் கலையை போற்றிடுங்கள். அதில் எதிர்வரும் சோதனைகளை சாதனை படிக்கட்டுகளாக்கி முயற்சியை தொடர்ந்திடுங்கள். அதன் உச்சத்தை எட்டும் வரை சோதனைகளை சாதனை படிக்கட்டுகளாக்கி முயற்சியை தொடர்ந்திடுங்கள். அதன் உச்சத்தை எட்டும் வரை. பெற்றவரே, உங்களுக்கும் ஒரு வேண்டுகோள். கலைத்திறன் கற்கும் உங்கள் பிள்ளைகளை ஊக்கம் தந்து உயர்த்திடுவீர். அக்கலையில் அவர்கள் திறன் வளர்ப்பதை உங்கள் குறிக்கோளாய் கொண்டிடுவீர். கலைத்திறன் கற்பது பொழுதுபோக்கிற்கென்ற தவறான கருத்தை தயவு செய்து அந்த இளநெஞ்சில் புகுத்தி விடாதீர்கள். கலைத்திறன் கற்பது பொழுதுபோக்கிற்கென்ற தவறான கருத்தை அந்த இளநெஞ்சில் புகுத்தி விடாதீர். குழப்ப விதை விதைத்து விடாதீர். வயலின், வாய்ப்பாட்டு, வீணை, நடனம் கற்பது எதுவாயினும் அதை அவர்கள் திறம்பட கற்பதே உங்கள் குறைந்தபட்ச எதிர்பார்ப்பாகட்டும். உங்கள் கலையுலக கனவுகள் அவர்களது நாளைய இலக்காகட்டும். உங்கள் கலையுலக கனவுகள் அவர்களது நாளைய இலக்காகட்டும். கலைத்துறையில் நம்பின பெருமையை வளர்ப்பது அவர்கள் கடமையாகட்டும். கலைத்துறையில் நம்பின பெருமையை வளர்ப்பது அவர்கள் கடமையாகட்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.